ஸோ 5 வருஷம் முன்னாடி என்ன ஸ்பூஃப் பண்ணி ஒரு படம் வந்து 5-8 வருஷம் முன்னாடி. அப்போ எங்கிட்ட சேனல் எல்லாரும் சொல்கிறாங்க, நீங்கள் பேசாமல் இருக்கணும், நீங்கள் பேசக்கூடாது, பேசுனீங்கன்னா தப்பாயிடும், அது இன்னும் பப்ளிசிட்டி ஆகிடும். ஆனால் நான் வாய் விட்டுட்டேன். பிகாஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. நீங்கள் சொன்ன மாதிரி நான் எவ்வளோ சின்சியராக பண்ணுறேன், நீங்கள் ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு. அது தேவையில்லை. அது இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு படம் வந்தா ஓகேடா இன்னும் சொல்லிட்டு போங்கன்னு விட்டுருவேன். ஓகே, இப்போ நீங்க அது உடன் அந்த டைம் எடுக்கும். எல்லாருக்கும் அந்த டைம் எடுக்கும். ஓகே, பட் அந்த டைம் வர நின்னா தட் மீன்ஸ் யூ ஆர் ஹியர் டு ஸ்டே. இல்லைன்னா we will vanish. as simple as that. and நீங்க சொன்னீங்கல்ல higher purpose. ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு விஷயம் இருந்தது. என்ன மோட்டிவேட் பண்ணணும்னா ஒரு விஷயம் மட்டும் இருந்தா பத்தாது, அதுல இன்னொரு ஹையர் பர்பஸ் இருந்தா தான் நான் மோட்டிவேட் ஆவேன். ஓகே, இல்லைன்னா ஐ டோன்ட் கெட் மோட்டிவேட்டட். ஓகே, இப்போ என்னோட ஆண்டர்பிரினர்ஷிப் எல்லாம் நான் am an entrepreneur from the age of 18. வாவ், ஓகே. அப்போ எனக்கு அதில் ஒரு பிகர் காஸ் இருந்தால் தான் என்னால். ஸோ ஆல் மை வெஞ்சர்ஸ் எல்லாமே சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப் தான் இருந்தது. ஓகே, அதில் எனக்கு இட் வில் பி ப்ராஃபிட் மேக்கிங் மாடல். அட் த சேம் டைம் தெர் வில் பி அ பிகர் காஸ். ஓகே.